ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஆர்டிஏவோட அதுவும் கவர்மெண்ட் ஸ்டாக்காக இருக்கக்கூடிய இந்த பங்கு போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய பங்கும் கூட தொடர்ந்து எஃப்ஐ அண்ட் டிஏ இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கிற போர்ஷன், அதே நேரத்தில் லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக் உகந்ததா, இப்போ வெளிவந்திருக்கிற Q3 ரிசல்ட் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குமா, Q3 ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026 அதே நேரத்தில் ஃபினான்ஷியல் 26ஓட Q3 ரிசல்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டாக ஐஆர்டிஏவோட ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் போர்ட் மீட்டிங்கை பொறுத்த அளவுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருந்தது. மீண்டும் ஒரு ஏமாற்றமோட தான் ரிசல்ட் வெளிவந்திருந்தது. மோஸ்ட் ஸ்னாரியோ போனஸ் ஆர் டிவிடெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்த ஒரு ஸ்டாக், ஆனால் ஷேரில் ஸ்டில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இல்லை. ஷேரை பொறுத்த அளவுக்கு இந்த ரிசல்ட் அப்படிங்கிறதும் சரி, தன்னோட ஃபண்டமெண்டலை ஹெவி ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஷேர் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுலையுமே வந்துட்டு ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பங்கும் கூட. ஐஆர்டிஏவை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் 38,377 கோடி, கரண்ட் பிரைஸ் 137 ரூபாயில இருக்க, ஹை 213, லோ 129 ரூபாய். ஸோ ஐபிஓக்கு அப்புறம் தொடர்ந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு மல்டிபிளர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி கொடுத்த ஸ்டாக். கரண்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது பி ரேஷியோ அப்படிங்கிறது ஸ்டில் 20 கிட்ட தான் இருக்கு. ஸோ நியர்பை 20 அப்படிங்கிறது நல்ல ஒரு பிலீவ் ஸ்னாரியோ பையிங்ஸ் ரேஷியோ. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஏர்னிங் 9.37% அளவுக்கும், ரிட்டர்ன் ஆன் ஏர்னிங் 18% அளவுக்கும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10. ஸோ லாங் வியூக்கு அப்கமிங் ஸ்னாரியோவில் ஷேரில் ஸ்பிளிட் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் ரெனியூவபிள் எனர்ஜி சார்ந்து, ஸோ காற்றாலை அண்ட் தென் சோலார் பேனல் அண்ட் தென் நீர் மூலமாக பவர் ஜென்ரேஷன், ஸோ அதன் மூலியமாக எடுக்கக்கூடிய போர்ஷன்ஸ்க்கு ஃபினான்ஸ் லாட்ஸும் சேர்ந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஷேரை பொறுத்த அளவுக்கு இந்த இயர் தொடர்ந்து இறக்கத்தில் இருந்தாலும் ஸோ நல்ல ஒரு டெக்லைன் கண்டிஷன்ஸை மேக் பண்ணியிருக்கு. ஸோ இமிடியேட் அப்புக்கு அப்புறம் நல்ல ஒரு சாஃப்ட் கரெக்ஷன். லாஸ்ட் 5 இயர்ஸாக கார் ரேட்டிங் 51% மேலே இன்க்ரீசிங்கில் இருக்கு. ஸோ ஐஆர்எஃப்சி, பிஎஃப்சி, ரெக், அதற்கு அடுத்தபடியா ஐஆர்இடிஏ நியர்பை ஐபிஓ உள்ள வந்ததுல ஒரு முக்கியமான கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஷேரை பொறுத்த அளவுக்கு கடந்த ஒரு 4 வருடத்துல மட்டும், அதுவும் குவாட்ரான் ஸ்லாட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெவென்யூ அப்படிங்கிறதும் தொடர்ந்து இம்ப்ரூவ். டிசம்பர் 2022 860 கோடியில இருந்தது. 2023 அதே போர்ஷன் ரெவென்யூ 1253 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ். டிசம்பர் 2024 அங்கிருந்து 400 கோடி, இப்போ 1298 கோடியில இருந்து 2130 கோடி. ஸோ ப்ராஃபிட் ரெவென்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் குவாட்ரான் வைசஸ் 2087 கோடியில இருந்து 2130 கோடி. ஸோ இயர் ஆன் இயர் வைசஸ் 37%. ஸோ ரெவென்யூ அப்படிங்கிறது ஹிக் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னாலும் குவாட்ரான் இயர் ஆன் இயர் வைசஸ் 425 இருந்து 585 ஆகும். குவாட்ரான் வைசஸ் 549 கோடியில இருந்து 585 கோடி. அதே நேரத்தில் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல இம்ப்ரூவ். ஜிஎன்பி என்என்பிஏ நல்ல ரெக்கவர் எடுத்திருக்கு. ஷேரோட இயர் ஆன் இயர் வைசஸ் 2015 இருந்து 2025 நியர்பை இந்த 10 வருடத்துல அப்படியே ஷேரோட ரெவென்யூவும் சரி ப்ராஃபிட்டும் சரி 200 கோடியில இருந்து 1800 கோடி. ஃபினான்ஷியல் 26 பொறுத்த அளவுக்கு 1700 கோடியில இருந்து 2000 கோடியை கிராஸ் பண்ணு, 2000 கோடிக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திருக்க. ஷேரோட சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத்தை பொறுத்த அளவுக்கும் ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட் 3 இயர்ஸ் 39%, லாஸ்ட் 5 இயர்ஸ் 51% அளவுக்கு. சேல்ஸ் க்ரோத்தை பொறுத்த அளவுக்கும் எபோட் 20% மேலே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ பாரோயிங் சைட்ஸஸ்ல லோன் புக் க்ரோத் நல்ல இம்ப்ரூவ். பாரோயிங் ரீகலெக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு நல்லா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெபிட் டேஸஸ் நல்ல டெக்ளின் ஆகிருக்கிறது ஒரு முக்கியமான வியூவாகவும் இருக்கு. ப்ரொமோட்டர் சைட்ஸஸ்ல லாஸ்ட் half of our சேல்ஸஸ்க்கு அப்புறம் எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 1% இருந்து 2%, அதுவும் இன்பில்ட்ல இருந்த ஒரு ஜோன்
ரிட்டர்ன் ஆஃபர் ஃபார் ஸ்லாட்ஸை பேஸ் பண்ண எஃப்ஐஐ செல்லிங் அப்படிங்கிறது ரீபைங் வந்திருக்கிறது அனதர் ஒரு பாசிட்டிவ். டிஏஏ பொறுத்த அளவுக்கும் சரி சேம் இஷ்யூ. இப்போ 2.51% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பப்ளிக் சைட்ஸஸ்ல 18% இருந்து 23%. ஸோ ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது நல்ல இன்க்ரீஸ் பையிங் போர்ஷன்ஸை வந்துட்டு பார்க்க முடியுது. ஷேரை பொறுத்த அளவுக்கு ஐபியூ ஃபார்மேஷன்ல ஸோ நியர்பை கவர்மெண்ட் பிஹேவியர் ஸ்னாரியோ ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி ஷேரை பை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நியர்பை ப்ரைஸஸை பொறுத்த அளவுக்கும் சரி இன்பிட்வீன் பிலோ 100 rupeesல வந்த ஸ்டாக் சர்க்கியூட் மூமெண்ட்ல இம்மிடியேட்டாவே இன்வெஸ்டர்ஸ்க்கு 2 times ப்ராஃபிட் கொடுத்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் கரெக்ஷனுக்கு வரும்போதும் சரி தன்னோட 2 சப்போர்ட் லெவல்ஸ் ஃபார்மேஷன்ஸ் சப்ளை ஜோன்ஸஸ் பிரேக் அவுட் பண்ணாம ஸ்டில் சைட்வே ட்ரெண்ட், அதே நேரத்தில் சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணாத ஒரு ஃபார்மேஷன். ஷேர் ஹை லெவல் ஆர் 6 times ப்ராஃபிட் கொடுத்ததற்கு அப்புறம் ஸ்டில் கரெக்ஷன் இஷ்யூல இருந்து சைட்வே ட்ரெண்டை எய்ம் பண்ணி மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கண்டிஷன் போர்ட்ஃபோலியோல கண்டிப்பான முறையில் இருக்க வேண்டிய ஸ்டாக்கும் கூட. அப்கமிங் இயர்ஸ்ல ஷேர்ல ஸ்பிளிட் அண்ட் போனஸை தவிர்த்து இந்த பிரைசஸ்ல இருந்து ஸோ நியர்பை 80 ரூபாயில இருந்து 120 ரூபாய்க்குள்ள ஆவரேஜ் ஹோல்டிங் இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் எபோவ் 200 rupeesல இருந்தாலும் சரி ஷேரை பை பண்ணி ஆவரேஜ் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். Q3 ரிசல்ட்ஸ் தொடர்ந்து நல்ல ஒரு ஃபார்மேட்ல வந்துகிட்டு இருக்கு. லாங் டேர்ம் பிஹேவியர் ஸ்னாரியோ ஸ்டாக் மல்டிபேக்கருக்கு அதிகமாக வாய்ப்புள்ள ஒரு ஸ்டாக்கும் கூட. லாங்குக்கு இந்த ஸ்டாக்ஸை எய்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த பங்கை ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த ஸ்டாக்ஸ்ல மல்டிபிளர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத பத்திய உங்களோட கருத்து என்ன? ஸோ இந்த பங்கை ஆல்ரெடி பை பண்ணிருக்க பட்சத்தில் எந்த பிரைஸ்ல பை பண்றீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, டீட்டெயிலாக பேசலாம். மறக்காம நம்மளோட மதுரை ட்ரேடிங் அகாடமியோட நியூஸ் சேனலான இந்த சேனலையும் மதுரை ட்ரேடிங் அகாடமியோட சேனலையும் ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்றாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் இந்த ஐஆர்டிஓட பங்கை பத்திய உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, டீட்டெயிலாக பேசலாம். மறக்காம மதுரை ட்ரேடிங் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட நியூஸ் சேனலான ஆசித் தம்பி என்னோட எம்டிஏ ஸோ ஸ்னாரியோஸ் போர்ஷன் ஸ்டாக்ஸ் இந்த சேனலை முன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எங்களுக்கு தேவை. மிக்க நன்றி.